Hello everyone, welcome to Euro Vlogs. சென்னை டு வால்பாறை ட்ரிப்போட டே 4ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். டே 3ல வால்பாறையிலேருந்து கிளம்பி அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வரும்போது ரொம்ப லேட் ஆனதால அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்டேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இந்த டே 4 பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். வாங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்குன்னு பார்க்கலாம். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. இது என்ட்ரன்ஸ் இதுவா இது வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்னடா பண்றது அதான் ஃபாஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, காலையில வந்துக்கலாம். இப்போ பக்கத்துல எங்கன்னா ரூம் செக் இன் பண்ணிட்டு காலையில வந்துக்கலாம். ஆமா, நைட் இந்த வழி தானே வந்தோம் மாதிரி. ஆமாண்டா, இன்னும் கொஞ்சம் தூரத்துல டிக்கெட் கவுண்டர் வந்துடும் பாரு. அப்படியா? டிக்கெட் எடுக்கணுமா? ஆமா, ரைட்ல ஏறி போங்க. எடுக்கணுமா? கேட்குறேன்னா கேட்டால் தான் நம்ம எடுக்கலாம். அது ஃபாரஸ்ட் என்ன சும்மா வாடா, அவ்வளோ பேர் நிற்கிறாங்க டிக்கெட் கவுண்டர்கிட்ட. போட்டோம், அவன் போகிறான்ல, போயிட்டு வந்து சொல்லிட்டோம். ஞாபகம் இருக்கா, நைட்டு இந்த செக் போஸ்ட்டில் தான் நிற்க வச்சு கேட்டாங்க. காசுன்னா பரவாயில்ல, ஜிபேயில் கூட பே பண்ணிக்கலாம். அவன் மூஞ்ச பார்த்தா ஏதோ சாதிச்ச மாதிரியே வரான் பாரு. ஆமுத்து ஆமுத்து பார்க்கிங்கா? பார்க்கிங் ப்ளஸ் நம்ம 4 பேருக்கு டிக்கெட்டா? அப்படியே அத்திரப்பள்ளி டிக்கெட்டா? டிக்கெட் காட்டு. இது வந்து 2 ஃபால்ஸுக்கு. எடுத்தாச்சு சேட்டா, 2 ஃபால்ஸுக்கு பாய். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கேரளால இருக்க அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பயங்கரமா தண்ணி வந்து ஓடிட்டே இருக்கு. பட் ஃபால்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த ஹைட்ல இருந்து கொட்ட போகுதுன்னு தெரியல. சோ பார்த்தாதான் தெரியும். என்ன பாய் இன்னும் பேசிட்டு இருக்க? வா பாய், ஆல்ரெடி லேட் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அந்த மக்களுக்கு. பாய், இந்த அத்திரப்பள்ளி பள்ளியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏதோ சொன்ன அத்திரப்பள்ளி அதுவே உன் வாயில இருக்கும் அலையில. இதுக்கு வேற நீ அத்திரத்திர முத்திர நம்மளுக்கு தெரிஞ்சா அத்திரப்பள்ளினா பாகுபலி, அவ்வளவுதான். வலி பாய், வா பாய், சாப்பிட்டு போலாம். சோறு எதுக்கு வந்தனே தெரியாம சாப்பாடுன்னு அலைகிறீங்க. சரி வா பாய் போலாம், வா பாய் போலாம். வாடா, எனக்கும் பசிக்குதுடா. அங்கதான் போறோம். இங்கே போய் சாப்பிடலாம். வாடே பாபா, இங்க நல்லா இருக்கும் போல, சாப்பிடலாம். சாப்பிட்டாச்சு, நல்லா சூப்பரா சாப்பிட்டோம். போலாமா? எனக்கே தூக்கம் வருதுடா. நைட்டு போய் தூங்கிக்கலாம். வா போலாம். உள்ள போயிட்டு முங்கிட்டா தூக்கலாம். போயிட்டு இப்படிதான் போகணும். ஆமா பாய், இதான் என்ட்ரி. டிக்கெட் வாங்காமலே போற இல்ல ரெக்கார்டால. ஆமா புரியுது. இது மேல எப்படி ஏற எடுத்துடா முத்தே? காலில் தான். நான் என்ன முத்தே கையிலேயே ஏறலான்றேன். சொல்லு. இல்ல, என்னால ஏற முடியல. ஒல்லியா இருக்கிற உன்னாலேயே ஏற முடியலன்னா அப்ப என் நிலைமையை யோசிச்சு பாடுறா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வழி விட மாட்டான், தள்ளி விட்டுருவான். மச்சான், நம்ம இடத்துக்குலாம் வரும்போது டைம் போறதே தெரிய மாட்டேங்குதுல, ஜாலியா ஓடிடுது டைம். ஏன் வாட்ச் கட்டிட்டு வரலையா? அது இல்லடா, நேச்சர் ரசிச்சுட்டு போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னா ஹாப்பியா இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். என்ன முத்து சொல்லு. ஒரு தூரம் நடந்து போக்குறாங்களே, மூச்சு வாங்குது, இந்த உடம்பு வச்சு நடக்கவும் முடியல. குடிக்க தண்ணி கிண்ணி எதனா இருக்கும் அங்க? பாய் குடிக்கலாம் தண்ணி இல்ல பாய், பிளாஸ்டிக் நாட்டோட வெளியே பாக்கலையா நீ? ஸ்டிக்கர் ஒட்டிருந்தாங்களே கேன்ல. ஏண்டா, நான் தான் அறிவு இல்லாம கேக்குறேன். போறதே ஃபால்ஸ், அங்க எப்படா குடிக்க தண்ணி இல்லாம இருக்கும்? நீயாச்சும் சொல்லக்கூடாதா? நானும் நினைச்சேன் பாய் உள்ள தண்ணி இருக்கும்னு. ஆனா வெளியே நானும் ஃபர்ஸ்ட் டைம்ல உன் கூட தான் நானும் வரேன். கரெக்ட் பாய். ஆக்சுவலா ஒரு மேட்டர் என்ன தெரியுமா, ஃபால்ஸ்ல என்னதான் சுத்தமா தண்ணி வந்தாலும் நிறைய இடத்துல வந்து கவர்மெண்டே போர்டு வச்சிருப்பாங்க, இங்க இருக்க அந்த ஃபால்ஸ் தண்ணியை குடிக்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா என்ன இன்ஃபெக்ட் ஆனா ஆயிருக்கலாம். அதனால வெளியில தான் வந்து நம்ம தண்ணி வாங்கி குடிக்கணும். உள்ள போய் தண்ணியில அந்த தண்ணி இருக்குன்னு எடுத்து குடிக்க கூடாது. வாட்டர் கேன்ல கேன் அலோடு. அது 20 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கொண்டு போனோம். வர சொல்லி அந்த ஸ்டிக்கரை காமிச்சுன்னா உனக்கு 20 ரூபாய் ரிட்டர்ன் பண்றாங்க. அப்படியா? ஆமா, வெளியே என்ட்ரி பாக்கல. அப்படியா? வெளியில இருக்கா? வெளியே இருக்கு. பரவாயில்லடா. மழை வருது. அப்போ சொல்ல நோட் பண்ணுவாங்க.
முத்தைய போடுறா ஜெர்க்கின இந்தா இந்த ஃபால்ஸ்ல குளிக்கவும் முடியாது, வெறும் பார்க்கதான் முடியும். பாய் என்ன இந்த ஃபால்ஸ் பத்தி இப்படி சொல்லிட்டேன்? படம் கேளியா? பாத்திருக்கேன். பாகுபலியில பிரபாஸ் லிங்கத்தை தூக்கிட்டு போவானே, ஆமா இந்த ஃபால்ஸ் தான். உயால இந்த ஃபால்ட்டா? இந்த ஃபால்ஸ் தானே அது? ஆமா. எப்படி மன்ன கமல் தாஸ் ஊத்தி பாரு. ஆமா, மேல இருந்து கீழே அதுவும் இதுதானா? ஆமா, இது பேக் சைடுல நினைக்கிறேன். விக்ரம் நடிச்ச படம் இது. ராவணன். ராவணன் அது இங்க இல்ல, உனக்கு வந்துரும், இன்னும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் வரும், அந்த இடத்துல ராவணன் படத்துல நடிச்சது. ஆமா, அதுவும் இந்த ஏரியால தானே? தான் ஃபுல்லா திருப்பதி தான். சரவணியா வாங்க போலாம். சரி, மழை வருது, உள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம், அப்புறமா ஃபால்ஸா பார்க்கலாம். இப்படி வந்து மழையில மாட்டிக்கிட்டோம். நல்லா இருக்குல்ல? ஜாலியா இருக்கு. ஜாலியா தான் இருக்கு. எங்கடா அவர் எந்த பொந்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காரோ, எங்கன்னா உருண்டே இருக்கான்னு அது ஒரு தான் படுறா தெரிகிறதா? யாருக்கும் தெரியாது. நினைச்ச மழை வரும், வெளியே வரப்போ தலைவருக்கு மழைனா பயம், வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு தொப்பை மட்டும் தெரியுது, ஆள் தெரியல. என்னடா இது இப்படி மழை பெய்யுது? ஐயோ, யாராச்சும் அதை பத்தி கவலைப்படுறாங்களா பாரு. ஆளுக்கு ஒரு ரெயின் கோட் வாங்கின்னு ஜாலியா உள்ள போயின்னு வராங்க. நம்மளும் பாரு, ரெயின் கோட் வாங்கல, எதுவுமே வாங்க, அப்படியே பஞ்ச பிரதேஷ் மாதிரி ஜாலியா கிளம்பி வந்துட்டோம். நம்ம ஒழுங்கா அந்த ரெயின் கோட் கவர் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. ஆமாப்பா, மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா 100 rupees ஒரு கவர். அது எங்க பார்த்தேன் லாஸ்ட் டைம் நான் வந்து இது போனேன்ல, சிக்மங்களூர், அங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் பாய், ஞாபகம் இல்ல, நம்மளுக்கும் தெரியல. வெளியே பாக்கல பாய், அங்க ஒருத்தவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, மிஸ் பண்ணிட்டோம். வாங்கிருக்கலாம். தெரியாது பாய், ஐடியா இல்ல, டக்குன்னு மிஸ் பண்ணிட்டோம். நல்லா இருக்குடா, காஃபி குடிக்கிறேன். ஆனா பாய், மழை, அருவி, காஃபி நல்லா இருக்குல்ல? ஐஸ் கூட இருக்கு பாய். ஐஸ் அப்படியா? என்ன ஒரு பொண்ணோட இருந்தா ஜாலியா இருந்திருக்கும். என் தடவை உங்களோட நிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு கால் பண்ணு சொல்லிட்டு நைட் எஸ்கேப் பண்ண பாக்கல. தெரியல, அப்படிதான் சொல்லிட்டு போனா. யாரு கால் பண்ண போனானோ? இப்படியே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. வாடா உள்ள போலாம். நிறுத்து, அது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் காட்டுறேன். கமான். இங்கே பாடுறா, கல்லுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரில. லைட்டாக கால் ஆசையா, அது அப்படிக்கா ஓடிட்டோம். என்ன யாரும் மெரிச்சிடுவாங்க. என்னடா சொல்ற? எங்கடா இருக்கு? என்ன தள்ளணும், ஜம்ப் ஆகும், எதை சொல்ற நீ? டேய் எவ்வளோ வச்சு இங்கே பாரா தனியாக ஒருத்தர் நவுத்திட்டு இருக்காரு. ஹலோ ஹலோ, எங்கன்னா கூப்பிடுற மதிக்குதான் பாரு. கொஞ்சம் இங்கே திரும்புங்க சார். ஹலோ, கண்டுக்கவே மாட்டேங்குது. மொக்கையா இருக்கா மச்சானே, நல்லா எடுங்கடா. ஐயோ, அதெல்லாம் போட்டு டீல் பண்ணியா?
இங்கே நம்ம ஜாலியாக வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கோம், ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை பார்த்து மற்றவங்களும் சேர்ந்து வீடியோ எடுத்து தரீங்களா, அவங்களும் சில பேர்லாம் வந்து கேட்டாங்க. அதுக்கிட்ட சார் என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. ஓகே காய்ஸ், அதிரப்பள்ளி ஃபால்ஸோட டாப் வியூ வந்து பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். இங்கே நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து செம்மையாக ஃபன்னும் பண்ணிட்டோம். இப்போ கீழே இறங்கி போய் கீழேருந்து பார்க்குற வியூ ஒன்று இருக்குது, அதுக்கு தான் இப்போ போக போகிறோம். வாங்க அந்த வழியாக கூப்பிட்டு போய் காட்டுறேன், அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன உயிரினமா இருந்தாலும் சரி, பெரிய உயிரினமா இருந்தாலும் சரி, எதையுமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, தொந்தரப்படுத்தக்கூடாது. அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதுக்கும் கஷ்டம். அதே போல அது கோவப்பட்டாலோ இல்லை அதில் இருக்க சென்ஸ் ரியாக்ட் ஆனாலும் நமக்கும் அது விளைவுகளாகும். அதனால இந்த மாதிரி அழகான விஷயத்த அப்படியே ஒன்று மட்டும் சொல்றேன், அழகை ரசிக்கிறது தப்பு கிடையாது. அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதும் அதை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறதும் அதோட விருப்பம் இல்லாம ரொம்ப தப்பு. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு? ஆக்சுவலா நாங்க இந்த ஃபால்ஸ்க்கு வரும்போது வரலாமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நேத்து நைட்டே நாங்க கிளம்பிட்டோம் இந்த ஃபால்ஸ்க்கு. பட் நாங்க வரதுக்குள்ள செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 5 மணி வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா காலையில எழுந்து ஒரு 8 மணிக்கு எழுந்து ரெடியா இங்க வந்தோம். நான் வர வழியிலே செம்ம மழை, எங்களால சுத்தமா வந்து உள்ளே வர முடியல, அந்த அளவுக்கு மழை இருந்துச்சு. பட் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சிட்டு எப்படியாவது இந்த இடத்த பார்த்து ஆகணும்னு வந்துட்டோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் வராம விட்டுருந்தோம்னா இப்படி ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணிருப்போம்னு கண்டிப்பா பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஜைஜாஸ்டிக்கா இருக்கு இந்த பிளேஸ். இந்த ஃபால்ஸ் இது வரைக்கும் கேரளாலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி இப்படி ஒரு பெரிய ஃபால்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. இங்க போய் குளிக்கலாம் முடியாது, பட் ஆனா இந்த வியூவே நம்ம பயங்கரமா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான வியூ விசிட்டிங் வண்டர்ஃபுல் ஃபால்ஸ் இது. நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க இதுல. ஸோ சொல்ல போனா புன்னகை மன்னன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ராவணன் அண்ட் பாகுபலி படம், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய படம்லாம் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்புமிக்கமான ஒரு பிளேஸ் இது. ஸோ நீங்க கேரளா வந்தீங்கன்னா மெயினா அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் இது. இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாது. அதிரப்பள்ளி ஃபால்ஸில் குளிக்க தான் இல்லை, மற்றபடி சாரல்லையும் நனைஞ்சாச்சு, மழையிலையும் நனைஞ்சாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ்ஷும் ஆகிட்டோம். அண்ட் ஃபைனலி அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து கிளம்புறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டோம், எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். வால்பாறையோட அதிரப்பள்ளி ஃபால்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட டாப் அண்ட் கீழே இருந்தும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நாங்கள் வால்பாறையிலேருந்து கிளம்புறோம். இதுக்கப்புறம் போகிற வழியில் ஏதாவது கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுவோம். சொல்லும் போதே நெஞ்சில் கொண்டாட்டம், என்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். Don't
பண்றோம் அந்த டனல். உண்மையாவே வேற லெவல்ல மலையை குடஞ்சி வச்சிருக்காங்க. சினிமாலாம் பார்த்துருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். சென்னை டு வால்பாறை ட்ரிப்ல நாங்க 4th டே இருக்கோம். ஸோ 4th டேல அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அண்ட் அதை என்ஜாய் பண்ணோம். சரி, அங்க இருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். ஸோ கிளம்பி வர வழி பாத்தீங்கன்னா வந்து பாலக்காடு தான். ஸோ பாலக்காடு கிராஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல பசங்களுக்குலாம் பயங்கரமா பசிக்குதுன்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் கேரளா வரைக்கும் வந்திருக்கோம், கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கு உடனே தோணுது இருந்துச்சுன்னா, நம்ம ப்ரோ விஜய் சித்து ப்ரோ இருக்காருல்ல, அவரு வந்து பாலக்காட்டுல வந்து பிஜு டோடி ஷாப்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த பிளேஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சொன்ன உடனே பாலக்காடுன்னு சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்மளும் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பசங்க எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் ஆயிட்டாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். வாங்க நம்மளும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது எப்படி இருக்குன்னு அந்த ஃபீல் பார்க்கலாம். அந்த இது மேல ஏறி அப்படி ஏற்றி ஒரு வழியா பாலக்காட்டுல இருக்க பிஜு டோடி ஷாப்க்கு வந்தாச்சு. நாங்க இங்க சாப்பிட தான் வந்திருக்கோம். சரி, வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நம்ம கொடுத்ததுதான். மூணு டேபிள் தான். இது மூணு, இது மாறும். நான் தான் அதுல மெயின் கேட்டு. ஆமா தெரியும், பார்த்துருக்கேன். ஏடிஎஸ் பிளாக்கு. ஆனா இங்க என்னென்னலாம் கிடைக்கும்னா, ஆனா காடை, சிக்கன் சில்லி, பீப்பு, போர்க்கு, மட்டன் குடல், மட்டன் தலைக்கறி, ஜிலேபி மீன், முயல், பிரானு, கனவா, கப்பக்கிழங்கு, இடியாப்பம், பரோட்டா, പിന്നെ வெங்காய ரோஸ்ட்டு, சாதா ரோஸ்ட்டு, முட்டை ரோஸ்ட்டு எல்லாம் இருக்குதுண்ணா. சாப்பிடலாமாண்ணா இப்போ? ஓகே சார். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கே எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். டோடி ஷாப்பில் சாப்பிட்லான்னு போனோம். பட் நாங்கள் ரொம்ப லேட்டாக போனதால் அங்கே எதுவுமே இல்லை. அண்ட் அங்கே சீக்கிரமாகவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கின்னு. ஸோ பொள்ளாச்சியில் போயிட்டு சாப்பிட்லான்ட்டு பொள்ளாச்சியை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழி பயங்கர காற்றா இருக்குது. மக்களே, பொள்ளாச்சியில் இருக்க பாய் கடை பிரியாணியில் தான் சாப்பிட வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. திருச்சி காவேரி ரிவரில் நின்று காசு போட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதனால் இங்கே நின்று எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்று மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு காசு போட்டோம். சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்போ மணி காலையில் 4 ஆகுது. எங்கே இருக்கோன்னே தெரில. இதோ இந்த டீ கடையை பார்த்தோன்னே நிறுத்திட்டானுங்க. எங்கே இருக்கானுங்க? டயர்டாக இருக்குது, டீ குடிச்சிட்டு வரேன்னு போனானுங்க. வசதியாக இருக்குன்னு கொஞ்சம் காரில் பார்த்து ஆளை காணுமே. எங்கடா போனானுங்க இவனுங்க? அட பாவீங்களா டேய், என்னடா மல்லாந்துட்டீங்க?
தொலைக்கிறேன் அவ்வளோதான். டைம் ஆகுது இன்னும் 10 இருக்கான். டேய் ஏந்துடா. டைம் ஆகுது. ஒரு half an hour தூங்கிட்டு போலாம்ல. போடா. டேய் மச்சான் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. மணி 5 ஆக போகுதுடா. ஏந்துருங்கடா. எப்படா போய் சென்னை சேர்றது? ஏந்துடா. நானே ஓட்டி தொலைக்கிறேன். ஏன் தூக்கத்தாங்க ஒழுங்கா தூங்கிடு. இந்த அவனுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துட்டு இருந்தா அவள் தான் உனக்கு. நான் இங்கே என்ன தூங்குறேன்னா அதை காரில் உட்காந்து தூங்க போகிறேன். ஆறு தூங்கு. நீ பேசக்கூடாது. நீ மூஞ்ச என்னமா பண்றான் அந்த பைத்தியம்? எங்க வரா பெரிய கண்ணு மட்டும் தான் தெரியும். யாரப்பா இவரு? அந்த டைலாக் சொல்லக்கூடாதா? உனக்கு டைலாகே கிடையாது, அது தெரியுமா? இல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்கு இவரு. டயர்ட்லயே இல்ல இவரு ஆக்டிவா. உனக்கு அந்த டைலாக்கே இல்லை. ஆனா நான் வந்து அடுத்தது இவரை கேட்டேன்னு வச்சுக்க வந்துட்டு என்ன பண்ணுவாரு இவரு? நான் மட்டும் பண்ணுறேன். நான் ஜெய் நீ ஓட்டுறா அப்போ மட்டும் வாடா போலாம். நீ வாங்கடா ஏந்துடா. நிம்மதியா முத்துக்கு ஆய் வந்துச்சு. அவனுக்கு கேமரா பார்த்தா ஆய் விடுமோ? கேமரா பார்த்தாலே ஆய் விடுது. இந்த சென்னை டு வால்பாறை ட்ரிப் ரொம்ப சூப்பரான அட்வென்ச்சரான ரொம்ப மெமரபிளான ஒரு ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். வால்பாறையில ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இருந்தாலும் நாங்க ரொம்ப முக்கியமான ஸ்பாட்ஸ் தான் உங்களுக்காக நாங்க கவர் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப்போட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க என்ன ஃபீல் பண்ணோம்னா, வால்பாறைக்கு கண்டிப்பா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சன் விசிட் பண்ணியே ஆகணும். நேச்சர் லவர்ஸ் மட்டும் இல்லைங்க, நேச்சரை பெருசா விரும்பாதவங்க கூட வால்பாறை வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இந்த அழகை ரசிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வால்பாறைக்கு கார்ல போலான்னு பிளான் பண்றவங்களுடைய ஒரு பட்ஜெட் ட்ரிப் தான் நாங்க வந்த இந்த வால்பாறை ட்ரிப். கூடிய சீக்கிரமே எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற அந்த பட்ஜெட்டையும் உங்களுக்காக நாங்க வீடியோவா போடுவோம். எங்களோட இந்த 5 பிளாகுமே நீங்க பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். நாங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு எஃபர்ட்டும் உங்களுக்கு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் அண்ட் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும் தான். இது வரைக்கும் நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் ட்ரிப் வீடியோல உங்க எல்லாரையுமே நாங்க கூடிய சீக்கிரம் சந்திப்போம். Stay healthy, be happy. See you guys soon on the next video. Love you guys. Bye bye.